தமிழ்நாடு சமூகங்களுக்கு வணக்கம். இன்று பங்குச்சந்தையானது காலையில இருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர்லயே இருந்துச்சு. இதற்கு காரணம் ஐடி கம்பெனி எல்லாமே நெகட்டிவா இருந்ததுனால தான். அமெரிக்காவை சேர்ந்த அசன்ஜாக் வருங்கால வளர்ச்சியை குறைத்து இருக்கிறதுனால நம்மளுடைய இந்திய சந்தை, சர்வீஸ்ல உள்ள இந்திய சந்தையில் உள்ள ஐடி செக்டரும் கடுமையான வீழ்ச்சியை கண்டுச்சுங்க. அதனால மார்க்கெட் நெகட்டிவாவே இருந்துச்சு. கடைசி நேரத்துல உந்துதல் 24,000க்கு மேல க்ளோஸ் கொடுத்துருக்குங்க. பேங்கிங் செக்டர், ஆட்டோமொபைல சப்போர்ட் எடுக்குன்னு பார்த்தோம். அதுவுமே நம்ம சப்போர்ட் கொடுக்கலங்க. ஓகே, முக்கியமான செய்திகளை பார்ப்போம். வாட்டெக் பபாக் நீர் சுத்திகரிப்பு நிலையம் இதுக்கு மிகப்பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்குங்க. குவைத்துல இருந்து சுமார் 1000 கோடிக்கு மேலான டாலர் மதிப்புல 150 மில்லியன் மதிப்புல பெரிய நீர் சுத்திகரிப்பு மற்றும் பராமரிப்பு ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்குங்க. பங்கு ஆல் டைம் கையில இருக்கு. இது சுத்திகரிப்பு துறையில செயல்படுகிறது. கடந்த சில நாட்களாகவே இந்த பங்கான நல்ல முன்னேற்றம் இந்த புதிய உச்சத்தை எட்டியது. முதலீட்டாளர்களாக இருந்தீங்கன்னா நிறுவனத்தின் செயல்பாடு சிறப்பாக இருக்கிறது. சந்தையின் ஏற்ற இறக்கங்கள் எப்போது பொறுமையாக இருப்பது நல்லது. ஏற்கனவே வாங்கி வச்சிருந்தீங்கன்னா சந்தையுடைய ஏற்ற இறக்கும் போது வாங்கி வச்சு பொறுமையா காத்துக்கிறது நல்லதுங்க. அதே போல பாரத் போர்ட்ஸ் அதனுடைய துணை நிறுவனமான KSSL அடுத்த தலைமுறை பீரங்கி அமைப்புகளில் ஆர்டிலரி சிஸ்டம்ஸ் சொல்லுவாங்க. அந்த சிஸ்டம் உருவாக்க AM ஜெனரல் உடன் ஒப்பந்தம் செய்துள்ளதுங்க. இந்த பங்கு ஆனது வாழ்நாள் உச்சத்தை அடைந்திருக்கு. நம்ம 1400 இந்த பங்கை வாங்கி வைத்துள்ளோம். அந்த லெவல் வரும்போது நீங்க சொன்னோம் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி. அப்புறம் ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனத்தின் AGM மீட்டிங் கூட்டத்துல ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸ் நிறுவனத்தின் IPO அடுத்த 5 to 6 மாதங்களில் வரும் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது. இது டெலகிராம் செக்டார்ல உள்ளது. நல்ல கம்பெனி பார்த்துக்கோங்க. அப்புறம் NTPC நிறுவனம் நிலக்கரி ஆலைகளில் 5 ஜிகாவாட் பேட்டரி சேமிப்பு வசதிகளை நிறுவனம் திட்டமிட்டு இருக்கிறதுங்க. எனர்ஜி ஸ்டோரேஜ் பண்ண போது NTPC இந்த ஸ்டாக்கை நியூஸ் இருக்கு, பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்தியன் டோனர்னு சொல்லி ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி ஸ்டாக் ஃபில்ட் கொண்டு ஒரு 250 நம்ம நினைக்கிறேன். இந்த ஸ்டாக் ஆனது ஸ்டாக் ஃபில்ட் கொடுத்துருக்காங்க. 1:5 என்ற விகிதத்தை பங்குகளை பிடிக்க கொடுக்குறாங்க. ஜூலை 17ஆம் தேதி எக்ஸ்டேட்டா கொடுத்துருக்காங்க. அப்புறம் பீகார் ரயில்வே துறையில 10,000 கோடி ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. நிதியாண்டு 2027க்கான மத்திய அரசு பீகார் ரயில்வேக்கு 10,000 கோடி ஒதுக்கியுள்ளது. அதனால 2029 தேர்தலுக்கு முன்பு RVNL இதுக்கான பிரிட்டிஷ் இது எல்லாமே அடுத்த 1 to 2 ஆண்டுகளுக்கு வளர்ச்சி அடைய வாய்ப்புகள் இருக்கின்றன. அதனால இந்த செக்டாரையும் பார்த்து வச்சுக்கோங்க. அதே போல முக்கியமா பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாசத்துல FI கணிசமான அளவில் பங்குகள்ல வாங்கியிருக்காங்க. அது ஸ்மால் கேப்பு மிட் கேப்பையும் கொஞ்சம் கணிசமா வாங்கியிருக்காங்க. அதனால சந்தைய ஒரு பாசிட்டிவ் செனரியோ வரும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை ஏற்படுகிறதுங்க. செபி ஒரு புதிய அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பைபேக் ஓப்பன் மார்க்கெட், முன்னாடி ஓப்பன் மார்க்கெட் இருந்துச்சு, அதை தடை பண்ணியிருந்தாங்க. திரும்பவும் அதை ஓப்பன் மார்க்கெட்டுக்கு அனுமதி கொடுக்க போறாங்க. அது ஆகஸ்ட் 1ஆம் தேதியில இருந்து வருது. அப்படி வந்துச்சு அப்படின்னா ஐடி துறையை சேர்ந்த கேஷ் ரிச் கம்பெனி எல்லாமே பயன்பெறும். அதனால ஐடி செக்டார்ல உள்ள கம்பெனிகள், எல்லா கம்பெனியுமே பயன்பெறும் சொல்ல முடியாது. ஒரு சில கம்பெனிகள் நல்லா கேஷ் ரிச் இருக்கக்கூடிய கம்பெனிகள், HCL டெக், TCS, இப்போ இன்ஃபோசிஸ், இந்த மாதிரி கேஷ் ரிச் இருக்கக்கூடிய கம்பெனிகள் எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல்ல அடைச்சு அதுல இருந்து பேஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. டெக்னிக்கலா பார்க்கும்போது ஆகஸ்ட் 1ஆம் தேதியில இருந்து பைபேக் ஓப்பன் மார்க்கெட் அனுபவிச்சுக்கிட்டதுனால இப்ப கூட சைனட் ஒரு கம்பெனி
அந்த கம்பெனியுமே பைபேக் ஓப்பன் டெண்டர்ல விட்டுருக்காங்க, பைபேக் ப்ராடக்ட் போட்டிருக்காங்க. அப்புறம் விப்ரோ பைபேக் போட்டிருக்காங்க. இதுமேல் ஓப்பன் மார்க்கெட்ல பைபேக் வரும்போது பெரும்பாலும் ஓப்பன் மார்க்கெட்ல கேஸ்ரிச் கம்பெனி தான் ஓப்பன் மார்க்கெட்ல பைபேக் பண்ணுவாங்க. ஓகே, முதலீட்டுக்கான முக்கியமான குறிப்பு, நீண்ட காலத்துல பொறுமையா வாபத்து பாரத் போச்சு இதெல்லாம் ஆல் டைம் கையில இருக்கிறதுனால நீங்க வாங்கி வச்சிருந்தீங்கன்னா நீண்ட காலத்துல பொறுமையா இருக்கணும். சர்வதேச செய்திகள் காரணமாக சந்தையானது ஏற்ற இறக்கங்களுடன் இருக்கும். நீண்ட கால முதலீட்டாளர்கள் நம்பிக்கையுடன் பொறுமையாக இருந்தால் உங்களுடைய பங்குகள் நல்ல லாபத்தை கொடுக்கும். அவசரப்பட்டு யூடியூப்ல பார்த்துட்டு அதை பார்த்துட்டு எதையும் விற்காதீங்க. நல்ல பங்கா வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்குங்க. அப்புறம் வந்து புதுசா ஜியோ பொலிட்டிக்கல் ஈகார் பத்திய கிழக்குல வந்து கார்முஸ் ராஜ்யத்தின் திறந்தே உள்ளதுங்க. அதை உறுதிப்படுத்தியிருக்கு ஈரான் அரசு. கார்முஸ் ராஜ்யத்தையே வந்து ஈரான் அரசு மூடி விட்டதாக செய்திகள் வந்தன. அதை ஈரான் அரசு அதிகாரப்பூர்வமாக மறுத்து இருக்கு. வர்த்தக கப்பல்கள் வழக்கம் போல் பயணிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதுக்கு மேல சுங்க வரியான அடுத்த 60 நாட்களுக்கு அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தை நடக்கும் காலம். ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் கப்பல்களுக்கு எந்த விதமான சுங்க வரியும் வசூலிக்கப்படாது என்று ஈரான் வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சு உள்ளது. அமெரிக்கா ஈரான் மீது விதித்திருந்த பொருளாதார தடைகளை நீக்கியுள்ளதால் ஈரான் வந்து ஆண்டுக்கு சுமார் 105 பில்லியன் வருவாய் ஈட்ட வாய்ப்பு உள்ளதாக கணிக்கப்படுகிறது. இது ஒரு ஈரானுக்கு நமக்கும் பாசிட்டிவ் தான். அதே நேரத்துல ஐநா வந்து ஐநா ஐக்கிய நாடுகள் சபை பிரான்ஸ் நாட்டின் ஒப்புதல் இன்றி ஈரானின் மீதான ஐநா சபையின் தடைகளை உடனடியாக நீக்க முடியாது என்று ஐநா சபையானது தெரிவித்து உள்ளது. பிரான்ஸ் உடைய அனுமதி இல்லாம நாங்க பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல மத்திய கிழக்குல இஸ்ரேல் மற்றும் லெபனான் இடையே போர் நிறுத்தம் கையெழுத்தாகி இருக்குங்க. இது ஒரு நேர்மறையான செய்தியாக பார்க்கப்படுகிறது. மொத்தத்துல பார்க்கும்போது ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் ஆனது ஒரு சாந்தமா இருக்க மாதிரி தோணுதுங்க. சர்வதேச சந்தையில, அது குறிப்பாக அமெரிக்கா சந்தையில ஐடி நிறுவனங்களின் வளர்ச்சி மற்றும் புவிசார் அரசியல் மாற்றங்களுக்கு ஏற்ப நம்ம பங்கு சந்தையானது செயல்படும். ஆகையால் அந்த கவனமா பார்த்துக்கிட்டு செயல்படணும். நான் இங்க அமெரிக்க மார்க்கெட்ல ஐடி செக்டாரோ இல்லை வேற ஏதாவது செக்டாரோ டவுன் ஆச்சுன்னா நம்ம மார்க்கெட்டும் அதை சார்ந்து இருக்கக்கூடிய ஃபார்மா இது எல்லாமே டவுன் ஆக வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் அந்த அமெரிக்கன் மார்க்கெட்டுடைய நீசையும் ஈரானுடைய நீசையும் பார்த்துக்கிட்டு நீங்க பொறுமையா இருப்பது நல்லதுங்க. அதிக ஏற்ற இறக்கம் இருந்தாலும் நீண்ட கால முதலீட்டாக சந்தையில் இந்த ஏற்ற இறக்கத்தை பயன்படுத்தி முதலீடு அதிகப்படுத்துவதற்கு செஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து டெக்னிக்கலா பார்ப்போம். இது எல்லாமே நியூஸ் டெக்னிக்கலா பார்த்துட்டு அங்க முடிஞ்சு வச்சா இப்ப வாடெக் வபாக் வந்து ஆல் டைம் கையில இருக்கு. இந்த நல்ல முன்னேற்ற அடைஞ்சிருக்கு. இது திரும்பவும் ரீடெஸ்ட் ஆயிட்டு வர வாய்ப்பு இருக்கு. பாரத் போச்சு நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. இதை பிரேக் அவுட் ஆச்சுன்னா நல்லா மேல போகலாம். இது எல்லாமே அந்த நியூஸ் வந்துருக்கு. அதோட டெக்னிக்கலா பாக்குறோம். நீங்க உங்களுக்கும் டெக்னிக்கலா ஆர்எஸ்ஐ மூவிங் ஆவரேஜ் இல்ல பிரைஸ் ஆக்ஷனோ இல்ல எம்ஏசிடியோ இல்ல ஐசி ஆக்டோ இல்ல சூப்பர் ஸ்மார்ட் மணி கான்செப்ட் ஏதோ ஒன்ன வச்சு நீங்க பண்ணி முயற்சி பண்ணுங்க. வேலிங்கோட வந்துருக்கு. பிரேக் அவுட் ஆக வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்தில் என்டிபிசி ஸ்டாக் வந்து நல்லா இருக்குங்க. இந்த ஸ்டாக் பாட்டத்துல வந்து பிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கு. இப்ப இந்த ஸ்டாக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வீக்கிலியில வச்சீங்க அப்படின்னா ஃபிபனாச்சியை போடுங்க.
கீழே லோல இருந்து கைக்கு பிபினாச்சி போடணும். 50% கிட்ட இருக்கு. இந்த 50%க்கு மேல போகும்போது இந்த ஸ்டாக் ஆனது மேல போகும். அதே நேரத்துல ஒரு சினாரியோ சொல்றேன். இந்த மாதிரி ஒரு டவுன்ஃபால் வந்துகிட்டு இருக்கும்போது 4-5 கேண்டில் ஹெட் கேண்டில் வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு பையிங் கேண்டில் ஆனது சிக்னல் கிடைக்கும் போது இந்த ப்ரீவியஸ் கேண்டிலுடைய ஒரு லாங் கேண்டிலுடைய 50%க்கு மேல க்ளோஸ் கொடுத்துச்சுன்னா நல்லா மேல போகும். இப்போ இந்த கேண்டிலுடைய 50% எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த கேண்டில் வந்து எடுங்க. இது க்ளோஸ், இது ஓப்பன். ஓகே, இந்த இதை எடுங்க. எடுத்தீங்கன்னா இந்த 50%க்கு மேல போகும்போது இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து பை பண்ணலாம். இந்த ஸ்விங்குக்கு இந்த கைக்கும் ஃபிபனாச்சி 50% போட்டோம். அது வந்து 50%ல தான் இருக்கு. பைக்கு மேல இருக்கு. இந்த கேண்டில் ஒரு லாங் கேண்டில் வந்து இருக்கிறதுனால இந்த கேண்டிலுடைய 50% நம்ம வந்து பார்க்கலாம். ஸ்கேல்ல எடுத்து போட்டீங்கன்னா இந்த கேண்டிலுடைய 50% போட்டீங்கன்னா பாருங்க, இந்த 50% இந்த ஓப்பன் க்ளோஸ் கேண்டில் கிட்ட தான் வருது. ஓகேங்களா? இதுக்கு மேல போகும்போது இந்த ஸ்டாக் ஆனது மேல போகும். ஆனா பாரத் போச்சோ கையில இருக்கிறதுனால மார்க்கெட்டை ஏற்ற இறக்கம் வர்றதுனால இந்த பிரேக் அவுட்டை விட கீழே இருந்து போகிறது நல்லது. இது வந்து ஸ்டாக் ஃபில்டர். இந்த ஸ்டாக்கை விட்டுருங்க. ஆர்விஎன்எல் கீழே இது டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. இந்த டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. இந்த ஸ்டாக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபிபனாச்சியை போடுங்க. கையில இருந்து இந்த லோக்கு போட்டீங்கன்னா 50% இதாக இருக்கு. ஓகே, இதை எடுத்து விட்டுருங்க. 50% போடு, இந்த போடு. இதுக்கு மேல இந்த ஸ்டாக் க்ளோஸ் கொடுத்துச்சுன்னா இந்த ஸ்டாக்கை ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுக்கு மேல முதல்ல சொன்னோம்னா அந்த என்டிபி சொன்ன மாதிரி இந்த கேண்டிலுடைய 50%க்கு மேல 3 கேண்டில், இதுக்கு மேல ஒரு பேரிஸ் கேண்டில் வந்திருக்கு. இந்த இடத்துல சப்போர்ட்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா $285 மேல திரும்பிச்சு அப்படின்னா மட்டுமே இந்த ஸ்டாக்ஸ் டெக்னிக்கலா திரும்ப வாய்ப்பு இருக்கும். இர்கான் இன்டர்நேஷனலும் ஒரு டவுன் வந்துட்டு திரும்புது. இருந்தாலும் இந்த லெவலுக்கு மேல போகும்போது ஃபோக்கஸ் பண்ணுங்க. அடுத்த 2 வருஷத்துக்கு இந்த ஸ்டாக் எல்லாம் போக வாய்ப்பு இருக்கு. கவனமா வாட்ச் லிஸ்ட்ல வச்சுக்கிட்டு பயன்படுத்திக்கோங்க. நியூஸ் பேஸ்டா பார்த்துட்டு அதுல உள்ள டெக்னிக்கலாகவும் இந்த ஸ்டாக் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கோம். மற்றபடி ஒண்ணுமே இல்லை. வாழ்க வளர்த்துடன். இந்த வீடியோ ஏதாவது உபயோகமா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு வாழ்க்கை வளர்த்துட்டோம்.